ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியை காணல் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் பார்த்தோம்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் கதிர் தான் அப்படிங்கவும், அப்போ வந்து போலீஸ்காரன் கேட்குறாங்க, எதுக்காக நீங்கள் கதிர் மேலே வந்து இந்த மாதிரிக்கு சந்தேகப்படுறீங்க அப்படிங்கவும், உடனே வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், தனத்துக்கும் கார்த்திக் தான் கல்யாணம் நடக்கதான் இருந்தது, ஆனால் கதிர் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டான். அதுக்கப்புறமும் வந்து கதிர் வந்து எப்போ பார்த்தாலும் கார்த்திகிட்ட வந்து வம்பிழுத்திக்கிட்டே இருந்தான். ஏன் 2 நாளைக்கு முன்னாடி கூட எங்கள் பையனை போட்டு அவன் அடின்னு அடித்தான். அதனால தான் நாங்கள் அவனை தான் சந்தேகப்படுறோம் அப்படிங்கவும், உடனே போலீஸ்காரங்க சரின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட் ஏற்றுக்கிட்டுதாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா ஜானகி தான் ரொம்பவே பயத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது மாயா வந்து அவங்களுக்கு அப்பப்போ ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பெரியம்மா, நீங்களே வந்து காட்டி கொடுத்துடாதீங்க, பேசாமல் நீங்கள் அமைதியாக இருங்க. சொல்ல போனாக்கி கார்த்திக் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததுக்கு அதுக்கு அவனே தான் காரணம், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கவும், இங்கே பார்த்தோம்னா பத்மாவும் பார்வதியும் ஒரே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி இவங்க 2 பேரும் எங்கேயோ போனாங்க, ஆனால் எங்கே போனாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. அண்ணன்ட்டையும் நம்ம சொல்லியாச்சு, அண்ணனும் இதுலேருந்து தலையிட மாட்டுக்கிறாரு. எப்படியாவது வந்து நம்ம வந்து உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லவும், அப்போ பத்மாட்ட வந்து பார்வதி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மாயாட்ட போய் கேளுங்க அப்படிங்கும்போது, ஆமாம் அப்படியே மாயா சொல்லிடுவா பாரு, நான் கேட்டிருந்தேன் அப்படிங்கவும், இல்லை நீ என்ன இருந்தாலும் சரிதான், மாயா உங்கள் மருமக தானே, மாமியாங்கிற கெத்தை காட்டி நீங்கள் கேளுங்க அப்படிங்கும்போது, ஆமாம் அவளெல்லாம் என்னுடைய மருமகன்னு நீ சொல்லாது அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து என்ன நடந்துன்னு தெரிஞ்சாகணும், அதனால நீங்கள் போய் கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கவும் பத்மாவும் போய் கேட்குறாங்க மாயா கிட்ட. அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க, நான் சீனுவை பார்க்க போனேன் அப்படிங்கிறாங்க. என்னது சீனு எங்கே இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் சீனு வந்தார், என்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க அப்படிங்கும்போது, அப்படின்னா அவன் வீட்டுக்கெலாம் வந்திருக்கணும் அப்படிங்கும்போது, வீட்டுக்கு வந்தால் தான் நீங்கள் தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பீங்களே, அதனால தான் என்னை தனியாக பார்க்கணுன்னு சொன்னார். நாங்கள் 2 பேரும் பார்த்து பேசிக்கிட்டோம், அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி போயிட்டார் அப்படிங்கவும், உடனே பத்மா வந்து முறைச்சி பார்த்துட்டு வராங்க. அப்போ வந்து பார்வதி கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நல்லா சொன்னால உண்மை, அவள் வந்து இப்படிலாம் இருந்து பொய்யா சொல்லிட்டா, சீனு வந்தானா சீனுவை பார்க்குறதுக்காக போனாலா, அவள் சொன்னது எல்லாமே பொய்ன்னு எனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே, ஆனால் இவங்க 2 பேரும் என்னமோ பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது சீக்கிரமாகவே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு நேரத்தில் பார்த்தோம்னா போலீஸ்காரங்க வராங்க. வந்ததுமே புவனேஸ்வரி இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நாங்கள் கதிரை வந்து நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம் அப்படிங்கவும், இதை கேட்டதுமே ஜானகி வந்து துடிச்சு போயிருந்தாங்க. ஐயோ, தப்பு பண்ணது என்னமோ நம்ம, ஆனால் வந்து கதிர் இப்போ மாட்டிக்கிட்டானே, மாயா இதுக்கப்புறம் நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது, நம்ம உண்மையை சொல்லலை அப்படிங்கும்போது, பெரியம்மா நீங்கள் கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருங்க, என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கவும் கதிரை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ கதிர் சொல்கிறாங்க, இதுக்கு நான் காரணமே கிடையாது, தயவு செய்து என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கெஞ்ச ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனாலும் வந்து போலீஸ்காரங்க வந்து அழைச்சிட்டு போகும்போது ஜானகியும் சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அடுத்து வந்து ஜானகி வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க, மாயா இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க முடியாது, என்ன இருந்தாலும் சரிதான், கதிர் வந்து அப்பாவி, தேவையில்லாமல் அவன் எதுக்காக இதில் மாட்டிக்கிடணும், அதனால நான் உண்மையை சொல்ல போகிறேன், நான் தான் இந்த தப்பை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சரணடைஞ்சிருந்தேன், நீயும் ஒதுங்கிக்கோ அப்படிங்கும்போது, பெரியம்மா கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருங்க, இதை நான் பார்த்துக்கிட்டுதேன், அங்கே என்ன நடக்குன்னு சொல்லி நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து நேராக ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்கே பார்த்தோம்னா கதிரை வந்து அங்கே லாக்அப்பில் இருக்கவும், உடனே வந்து மாயா வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க கதிரை பார்த்து அவங்க பேசுகிறாங்க, கதிர் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை எப்படியாவது காப்பாற்றியிருந்தேன் அப்படிங்கும்போது கதிர் சொல்கிறாங்க, மாயா நான் உண்மையிலேயே கார்த்தியை நான் எதுவுமே செய்யலை, சொல்ல போனாக்கி எனக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் நான் சொன்னாக்கி யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படிங்கவும், இப்போ மாயா சொல்கிறாங்க, கதிர் நான் நம்புகிறேன், நீ உண்மையிலே வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி அவங்க வந்து அடித்து சொல்லவும், அப்போ கதிருக்கு வந்து கண்டிப்பாக மாயா மேலே ஏதோ ஒரு சந்தேகம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மாயா எந்த அளவுக்கு வந்து அவன் சொல்கிறாள், அப்போது மாயாவுக்கு கார்த்தியை பற்றி ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கதிருக்கு வந்து சந்தேகம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா வந்து மாயா வந்து கதிர்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, நான் போய் லாயரை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மாயா வந்து லாயரை பார்த்து இந்த விஷயத்த சொல்லவும், உடனே அவங்களும் வந்து அவங்கள வெளியே எடுக்கிறதுக்குள்ள எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, கோர்ட்டில் வந்து நம்ம வந்து 2 லட்ச ரூபா பணம் கட்டணும், அப்போ தான் கதிரை வந்து வெளியே கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு லாயர் சொல்லவும், இது கேட்டதுமே மாயா நேராக ஜானகிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க, பெரியம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம கதிரை வெளியே அழைச்சிட்டு வந்துடலாம், ஆனால் 2 லட்ச ரூபா பணம் கேட்குறாரு கோர்ட்டில் கட்டுறதுக்காக, லாயர் இப்படி சொன்னார் அப்படிங்கவும், உடனே இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே அவ்வளோ பணத்துக்கு அப்படின்னு மாயா சொல்லும் போது, நீ ஒன்றும் கவலைப்படாத மாயா, நான் வந்து என்னுடைய நகைகளை கொடுக்குறேன், அது வித்தோ அடகு
வச்சு எப்படியாவது கதிரை நம்ம காப்பாற்றணும், ஏன்னா அவன் மேலே எந்த தப்புமே கிடையாது, அப்படி இருக்கும்போது எதுக்காக தேவையில்லாமல் அவன் இருக்கணும், அதனால நான் வந்து நகையை தரேன், இதை கொண்டுட்டு போய் எப்படியாவது கதிரை வந்து நீ காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லவும் உடனே மாயாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானகி வந்து நகையை கழட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஜானகி அப்படி நகையை கழட்டி கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து பத்மாவும் பார்வதியும் பார்ப்பாங்க. என்னது ஜானகி அண்ணி வந்து நகையை கழட்டி கொடுக்குறாங்க மாயா கிட்ட, எதுக்காக நகையை கழட்டி இவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒன்று செய்துட்டு இருக்கிறாங்க, அது என்னன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது யாருக்கிட்ட போய் சொல்கிறதுக்கு, சீனுவும் இப்போ இங்கே இல்லாமல் போயிட்டான், இல்லைன்னா கூட சீனிட்ட சொல்லியாவது மாயா கிட்ட நம்ம கேட்கலாம், நம்மளே நேரடியாக போய் கேட்டால் கூட அவங்க ரெண்டு பேரும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கமோ உடனே இங்கே பார்த்தோம்னா வந்து பத்மா வந்து பார்வதி கிட்ட சொல்கிறாங்க, நான் இப்போ நேரடியாக போய் அன்னிக்கிட்டே போய் கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா வந்து அவங்க ஜானகிட்ட கேட்கறதுக்காக வராங்க. ஜானகியும் நகையை கழட்டி அவங்க மாயா கிட்ட கொடுக்கவும் மாயாவும் நகையை வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அப்போ அவங்க போனதுக்கப்புறமா ஜானகிட்ட வந்து அவங்க கேட்பாங்க, எதுக்காக நீங்கள் மாயாவுக்கு நகையை கழட்டி கொடுத்தீங்க அப்படிங்கவும் உடனே வந்து ஜானகி சொல்கிறாங்க, கதிரை காப்பாற்றுறதுக்காக தான் லாயர் வந்து கோர்ட்டில் இருந்த ரூபாய் கிட்ட சொல்லியிருக்காரு, அதுக்காக தான் நான் நகையை கழட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லவும், எதுக்கு நீங்கள் கொடுக்கணும், அண்ணனே சொன்னால் அவரே இந்த ரூபாயை கொடுப்பாரா, அது மட்டும் இல்லாமல் கதிர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி நிரூபித்தா அவனை வெளியே விட்டுற போகிறாங்க, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கதிர்கிட்ட வந்து மாயா வந்து உண்மையை சொல்லுவாங்களா, இது எல்லாத்துக்கான நாங்கள் தான் அப்படின்னு உண்மையை சொல்லுவாங்களா, இல்லைன்னா கதிரே கண்டுபிடிப்பாங்களா, அடுத்ததான் அந்த கதை என்ன கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.